வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி 43,967 ரூபா ஒரு திட்டத்தில் நான் முதலீடு செஞ்சேன். இப்போ இந்த 10 வருஷத்தில் நான் செஞ்ச அந்த முதலீடு 1,48,000 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 236% வந்து லாபம். ஸோ நான் எதில் முதலீடு பண்ணேன், ஸோ நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எப்படி எனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலலாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கான ஒரு 7 ரீசன் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. நேற்று போட்டிருக்கேன். நான் முடிஞ்சால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சரி அப்போ எப்படி தான் நம்மளோட அமௌண்ட்டை சீக்கிரமாக க்ரோ பண்ணுறதுன்னு. அதுக்கு நிறைய பேருக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். கமெண்ட் அனுப்பிச்சவங்க எல்லாருமே நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அந்த கமெண்ட்டை பார்த்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்லைடு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. முன்னாடி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. 2015 எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜ்க்கு முன்னாடி மே மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரும். அது வந்து எனக்கு அப்பா அம்மாவுக்கு என்னோடய வருமானம் தேவையில்லை. நிறைய நான் செலவு பண்ணுவேன், அந்தளவுக்கு சேவ்லாம் பண்ண மாட்டேன். ஆனாலுமே 2015 இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுது, வரன் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற நேரத்தில் நல்லாவே எனக்கு வருமானம் வந்துட்டுருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு தங்கத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2,221 ரூபாயிலேருந்து 2,569 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு அந்த 5 மாதத்துக்கு. அப்போ அந்த ஜனவரியிலேருந்து மே மாதம் இந்த பீரியடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிஎஃப் அமௌண்ட் வந்து வந்துச்சு. அதாவது கம்பெனி நேம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் நம்ம பிஎஃப் வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். அது 2 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி நேம் மாற்றுவாங்க. அந்த புது கம்பெனி நேம் மாற்றுறதுக்கு முன்னாடி பழைய கம்பெனி நேமில் பிஎஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் இருந்ததுனால எடுத்துட்டேன். அமௌண்ட் வந்து எடுத்து நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன். அப்போ எல்லாமே சொன்னாங்க, இப்படியே வச்சுருந்தீங்கன்னா செலவாயிடும், ஒன்று ஃபிக்ஸடில் போடுங்க, இல்லை தங்கமாக வாங்கி வைங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட பிஎஃப் அமௌண்ட் நிறையாவே வந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 50,000 மட்டும் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன். கோல்டு காயினாக வந்து வாங்கி சரி பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணி போகிற எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 கிராமுக்கு வாங்கினேன். எனக்கு வந்து 40,500 ரூபா. அதாவது ஒரே டைமாக நான் வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். முதல்ல போய் ஒரு 10 கிராம் எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து 5 கிராம், இந்த மாதிரி 2 தடவையாக நான் போய் வாங்கினேன். ஸோ மொத்தமாக வந்து எனக்கு பில்லில் போட்டிருக்க அமௌண்ட்டு, அதாவது எல்லா டேக்ஸு எல்லாமே சேர்த்து மோல்டிங் சார்ஜுன்னு சேர்த்து 40,500 ரூபா வந்து எனக்கு பில் வந்துச்சு. அப்போ வந்து ரேட்டுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டும் வந்து அப்போ ரொம்ப கம்மி தான். அப்போ வந்து சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்துச்சு, ஆனால் நான் பண்ணலை. அப்போல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி, 30 ரூபா 32 ரூபாலேருந்து 36 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக அப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, 20 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. 2015 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைக் வந்துச்சு சில்வர் ரேட்டு. அப்போ வந்து அடுத்து கோல்டு வாங்கி வச்சுட்டு வேறு செலவுகள் மற்ற விஷயங்கள் ஃபிக்ஸட் ஒன்று போட்டேன், இந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு செலவு அதிகமாகிட்டே இருந்துச்சு. திடுக்குன்னு சரி இந்த அமௌண்ட்டுக்கு சும்மா சில்வர் வாங்கி வைப்போமே. அப்போ தான் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் நான் கேட்டேன், சில்வருக்குமே வந்து வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வந்து தேவைப்படக்கூடிய ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால சரி வாங்கி வச்சுருவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 100 கிராமே வந்து பார்த்தீங்கன்னா 3,000 சொச்ச ரூபா தான் வந்துச்சு. கரெக்டாக சொல்ல போனோன்னா 3,467 ரூபா. அன்றைய ரேட்டு வந்து 31 ரூபாயோ என்னவோ போட்டிருந்துச்சு. எல்லாமே சேர்த்து 3,467 ரூபா காயின், அதுவும் சில்வர் காயின்ஸாக எடுத்து வச்சேன். நம்ம பொருளாக வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜ் அந்த மாதிரி நிறையா போடுறாங்க. ஆனால் காயினாக வாங்கும்பொழுது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோல்டிங் சார்ஜுன்னு போட்டு ஒரு அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க, ஒரு அமௌண்ட் கம்மியாக தான் பிடிக்கிறாங்க, இருந்தாலுமே மோல்டிங் சார்ஜுன்னு பிடிச்சிட்றாங்க. ஸோ எனிவேஸ் வந்து கோல்டும் சில்வரும் வந்து வாங்கிட்டு இதை அப்படியே வித்து பில்லோட, ஏன்னா நமக்கு திரும்பி அதை நம்ம ரீசேல் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ரேட்டுக்கு எடுத்தோம், நமக்கு என்ன லாபம் கிடச்சிருக்குங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவே வித்து பில்லோட நான் எல்லாத்தையுமே பத்திரமா வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அதை பற்றியே அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலை, யோசிக்கவே இல்லை. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண தொகை 43,967 ரூபா.
15 கிராம் கோல்டு, 10 கிராம் 100 கிராம் சில்வர் காயின்ஸ், ரெண்டுமே காயின்ஸு 43,967 ரூபா அப்படிங்கிறது இப்போ நினச்சி பார்த்தா ஐயோ ரொம்ப கம்மி ரேட்டு இருந்திருக்கே அப்படின்னு தோணுச்சு. அதை அப்படியே வந்து என்ன செஞ்சுட்டேன், நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. எந்த அவசர செலவு வந்தப்போ இதை தொடவே இல்லை. சரி பார்த்துக்கலாம், பின்னாடி பிள்ளைங்களை யூஸுக்கு ஏதாவது வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு விட்டேன். பட் எனக்கு இந்த வருஷம் கரெக்டாக 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி செலவு தேவை ஏற்பட்டதுனால சரி அதை நான் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக பண்ண மனசு இல்லை. இப்போ அந்த அளவுக்கு வந்து கோல்டு ரேட்டு ஏறிடுச்சு, நினச்சா கூட திரும்பி வாங்க முடியாது. பட் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு செலவு இருக்குது, எமர்ஜென்சி செலவு அப்படிங்கிறதுனால சரி நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். இந்த 2025 தான் அதை நான் சேல் பண்ணேன். அப்போ தங்கத்தோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 9,800 ரூபா இருந்துச்சு. 9,800 அந்த ரேட் வந்துச்சு பியூர் கோல்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில காயின்ஸ் வந்து 24, சில காயின்ஸ் வந்து 22 கேரட் அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காயினாக வந்து விற்கிறப்ப ரொம்ப கம்மி பண்ணி தான் வாங்கிக்கிறாங்க. ஒரு கிராமுக்கு 400 கம்மி, 600 கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இஷ்டம்னா விற்றுக்காங்க, இல்லைனா நீங்கள் பாருங்கள், ஜுவல்ஸாக எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் அப்படியே அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம். விற்று பணமாக வேணும்னா கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் அன்னைய ரேட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. பட் என்னால் தேட முடியல. பட் எனிவேஸ் எனக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால ஒரு கிராம் 9,215 ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எப்படினாலும் நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரேட்டு கொடுத்துட்டேன். எனக்கு தங்கம் மட்டும் 1,38,225 ரூபாய்க்கு நான் வந்து சேல் பண்ணேன். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டுமே 110 ரூபா 112 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் விற்கிறதா காயினாக நீங்கள் அப்படியே பொருளாக எடுக்கிறதா இருந்தால் அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம். அமௌண்ட்டு வேணும்னா 99 ரூபாய்க்கு தாங்க சார் எடுப்போம். அதை ஏன்னா இது பியூராக இருக்கிறதுனால நாங்கள் 99 ரூபாய்க்கு எடுக்கிறோம். இத்தனைக்கு நான் வாங்கின கடையில் தான் போய் விற்றேன். இதுக்கு நான் சொன்னேன் சரி ஒரு 100 ரூபாயா போட்டிங்கன்னா 10,000 அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க இல்லை 99 ரூபா தான் சார், எங்களுக்கு வந்து இதில் நஷ்டம், காயினை வாங்கினா நஷ்டம், இதை ஊருக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க. நீங்கள் பொருளாக எடுக்கிறதா இருந்தால் நான் 117 ரூபாய்க்கே தரேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்ககிட்ட அதுக்கு மேலே பேச முடியல. ஸோ என்னோடய எமர்ஜென்சி காரணமாக கொஞ்சம் செலவுகள் இருந்தது சம்மந்தமாக அதுக்கு பணம் தேவைப்பட்டது. ஸோ அதனால் நான் யோசிக்காமல் இதை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். கரெக்டாக 9,900 ரூபாய்க்கு சில்வரை விற்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தங்கமும் கோல்டு காயின் 2 காயின்ஸுமே ஒரு எமர்ஜென்சி செலவுக்காக நான் விற்றுட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு மொத்தமாக நான் விற்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,48,125 ரூபா வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ ஓரளவுக்கு லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது, பயங்கரமாக எனக்கு வந்து லாபகரமாக தான் இருந்துச்சு. பட் என்னோடைய எமர்ஜென்சி தேவைக்காக தான் நான் விற்றேன். இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்தா இன்னும் அதோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் நமக்கு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பணம், சேர்க்கக்கூடிய சேமிப்பு எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய அவசர தேவைக்கு உதவுறதுக்காக தான் நம்ம சேமிப்பே பண்ணுறோம். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு என்னோடய தேவைகள் நிறைவேறினா போதும் அப்படிங்கிறதுனால இதை நான் விற்றுட்டேன். இப்போ இதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2015 நான் இன்வெஸ்ட் பண்ணது கோல்டு அண்ட் சில்வரில் 43,967 ரூபா. எனக்கு ரிட்டர்ன்ஸ் 10 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் கிடச்சது 1,48,125 ரூபா. ஸோ இதை வந்து நான் அந்த 43,000 முதலீடு பண்ண அமௌண்ட்டை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,04,158 ரூபா எனக்கு வந்து லாபம் மட்டுமே. எனக்கு 43,000 நான் இன்வெஸ்ட் பண்ணி 1,00,000 ரூபா, கிட்டத்தட்ட 200% மேலே எனக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. உண்மைக்கு நிறைய பேர் அதை கேட்டிங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நஷ்டமாக வேறு எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இப்போது நகைக்காக இல்லை, லாபம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே இந்த வருஷமே வாங்கி அடுத்த வருஷமே விற்றீங்கன்னா லாபம் கிடையாது. ஒரு 8 வருஷத்துக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு வச்சுருந்து அதுக்கப்புறம் ரேட் நல்லா ஏறினதுக்கப்புறம் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு சரி லாபம் கிடைக்கும். ஸோ பாருங்கள், எனக்கும் கிட்டத்தட்ட 200% வந்து எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். என்னுடைய எமர்ஜென்சி தேவையும் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.